ஜுஜுட்சு கைசன்ல ஸ்ட்ரென்த் நிறைய ஃபார்ம்ல வரும். பட் ஒரு சாசரர் மட்டும் இருக்கான். அவன் ஃபைட் பண்றது ஹியூமனோட ஹார்ட்டாவும் கர்சஸோட ஃபியூரியாவும் மாஸ்டர்ஸும் கர்ஸ் ஸ்பிரிட்ஸும் ஃபுல்லா இருக்கிற வேர்ல்டுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபைட்டர்னு நேமை ஏர்ன் பண்ணிருக்கிற ஒருத்தன் தான் யூட்டா ஒகுட்சு. மாடர்ன் எராவோட செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சாசரர் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க கிட்ட தி மோஸ்ட் வெர்சடைல் கர்ஸ் டெக்னிக் இருக்கு. எந்த அளவுக்குனா அது சீரிஸோட பேலன்ஸே மாத்திர லெவல். பட் எப்படி யூட்டா கிட்ட இந்த லெவலுக்கு பவர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஸ்டோரியோட ஆரம்பத்துக்கு போகணும். அது ஒரு லவ் ஸ்டோரியில ஸ்டார்ட் ஆகி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லி கர்ஸ்ல முடிஞ்சு போனது. சோ எப்படி ஒரு ஷை அண்ட் சாஃப்டான ஒரு டீனேஜர் கிங் ஆஃப் கர்சஸோட லெவலுக்கு ஃபைட் பண்ண போறான், எப்படி ஒரு ட்ராஜடி இந்த அளவுக்கு அன்ஸ்டாப்பபிள் பவரா மாறுது. இதுதான் தி கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் யூட்டா ஒகுட்சு. அவனோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எப்படி அவன் செகண்ட் பிளேஸ்ல இருந்தாலும் இந்த அளவுக்கு டேஞ்சரஸா இருக்கான்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சின்ன வயசுல யூட்டாவோட உலகம் ரொம்பவே சிம்பிள். அவனும் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ரீகா ஒரிமோட்டோவும் தான். ரீகா அவனுக்கு ஒரு ரிங் கொடுக்குறா. தென் அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ப்ராமிஸும் பண்றாங்க. ஆனா அந்த ட்ரீம் உடஞ்சு போயிடும். ரீகா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருவா. அப்போ கிரீஃப்ல ஃபுல்லா கலந்து போன யூட்டாவோட எமோஷன்ஸ் ரீகாவோட சோலை பைண்ட் பண்ணிடுது. ஜுஜுட்சு கைசன்ல லவ்னு சொல்ற அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் கர்ஸ். அதுவும் யூட்டாவோட பாட்டம்லெஸ் கர்ஸ் எனர்ஜியோட மிக்ஸ் ஆகும்போது ஒரு பயங்கரமான திங் கிடைக்கும். அதுதான் குவீன் ஆஃப் கர்சஸ் ரீகா. ஈவன் ரீகா அவளோட வீக்கஸ்ட் ஃபார்ம்லயும் யூட்டாவை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கர் அண்ட் டியூரபிள் ஆனவ. 6 இயர்ஸ் ஃபுல்லா அவனை ஹாண்ட் பண்ணா. யார் அவங்க கிட்ட க்ளோஸ் ஆனாலும் அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவா. யூட்டாக்கு த்ரெட் கொடுக்கறவங்கள திரும்பி தாக்குவா. ஈவன் யூட்டா சூசைட் பண்ண ட்ரை பண்ணும்போதும் அதை ஸ்டாப் பண்ணுவா. பட் இது எல்லாமே ஒருத்தரை மீட் பண்ற வரைக்கும் தான். அதுதான் கோஜோ சாட்டரோ. கோஜோ யூட்டாவை ஒரு ஸ்பெஷல் கிரேட்ல கிளாசிஃபை பண்ணி அவனை டோக்கியோ ஜுஜுட்சு ஐல ஜாயின் பண்றான். 1 இயர்ல யூட்டா சுகுரு கெட்டோவை டிஃபீட் பண்ணிட்டு ரீகாவோட கர்ஸையுமே பிரேக் பண்ணிடுவான். பட் ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப பாக்குற ரீகா ஆக்சுவல் ரீகா ஒரிமோட்டோ இல்ல, பட் ஒரு லிங்கரிங் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது ஒரிஜினல் ரீகாவோட ஒரு பார்ட்டிங் கிஃப்ட் தான் இது. யூட்டா என்னதான் யூஜிஆர் டோஜி மாதிரி ஒரு நேச்சுரல் கிஃப்ட் இல்லைனாலும் அவனோட ஹார்ட் ஒர்க்னால அவன் ஒரு வாரியரா பில்ட் பண்ணிக்கிறான். தென் அவனோட பாடியில கர்ஸ் எனர்ஜியை சர்க்குலேட் பண்றது மூலமா அவனோட மூவ்ஸ் ரொம்பவே அன்பிரெடிக்டபிள் ஆகுது. அவனோட வெப்பன் ஆஃப் சாய்ஸ் கட்டானா. பட் வெப்பன் இல்லாம கூட அவன் ஒரு டாப் டயர் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டர். ஈவன் பிளாக் கிளாஷ கூட லேண்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிள். இது கூட ரீகாவும் இருக்கா. அவ ஜஸ்ட் ஒரு பேக்கப் மட்டும் இல்ல, அவ யூட்டாவோட ஒரு எக்ஸ்டென்ஷன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஆர்மி மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, அவளால ஹீல் பண்ண முடியும், கர்ஸ் எனர்ஜி பிளாஸ்ட ஃபயர் பண்ண முடியும். ஈவன் அவளோட சைஸையும் அவளுக்கு ஏத்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிப்பா. யூட்டாவோட ரிங்ல ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது ரீகா எனர்ஜி பூஸ்ட் அண்ட் கர்ஸ் டூல அன்லாக் பண்ணுவா. அண்ட் யூட்டாவோட மோஸ்ட் டேஞ்சரஸ் எபிலிட்டியை ஓபன் பண்ணுவா. அதுதான் அவனோட கர்ஸ் டெக்னிக். யூட்டாவோட இன்னேட் டெக்னிக் தான் காப்பி. அவன் ஒரு ஆப்போனன்ட்டோட கர்ஸ் டெக்னிக்கை ஸ்டோர் பண்ணிட்டு ரீகா மூலமா அதை யூஸ் பண்ணுவான். அதுவும் எந்த ஒரு மென்டல் ஓவர்லோட் இல்லாம. அவன் காப்பி பண்ண எபிலிட்டிஸோட ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்னு பாத்தீங்கன்னா, கர்சரி ஸ்பீச், ஆப்போனன்ட்டை மெகாஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். கிளீவ், சுக்குனா கிட்ட இருந்து எடுத்த ஸ்லைசிங் அட்டாக். மினி டொமைன், எனிமிஸை ட்ராப் பண்ற ஷிகிகாமிஸை சம்மன் பண்றது. அண்ட் இன்னும் ஜாக்கப் பிளேட் ஸ்கை மேனிபுலேஷன் மாதிரி சில எபிலிட்டியுமே பார்த்திருப்போம். இதோட எக்ஸாக்ட் கண்டிஷன்ஸ் கிளியரா இல்ல, பட் யூட்டா ரீகாவோட டைரக்ட் கான்டாக்ட் மூலமா காப்பி பண்றது பாசிபிள்னு இம்ப்ளை பண்றாங்க. ஒருவேளை காப்பி பண்ற டெக்னிக்ஸ்க்கு லிமிட்ஸ் இல்லனா இது ரொம்பவே ஸ்கேரியான பொட்டன்ஷியல்னே சொல்லலாம். காப்பியை தவிர யூட்டா ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்ல மாஸ்டர். இதை யூஸ் பண்ணி அவனையும் அவனோட டீம் மெம்பர்ஸையும் ஹீல் பண்ணுவான். ஈவன் லாஸ்ட் லிம்ஸையும் அவனால ரீஜெனரேட் பண்ண முடியும். இது அவன் கர்சஸ் கிட்ட யூஸ் பண்ணும்போது ஒன் ஷாட்ல ஹைகிரேட் ஸ்பிரிட்ஸ் காலி. அவனோட டொமைன் எக்ஸ்பேன்ஷன் தான் அத்தன்டிக் மியூச்சுவல் லவ். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லைக் நீங்க ஒரு கட்டானா ஃபீல்ட்ல நிக்கிற ஸ்கீனை இமேஜின் பண்ணுங்க. அங்க இருக்கிற ஈச் கட்டானாவும் ஒரு காப்பி டெக்னிக்கை ஸ்டோர் பண்ணி இருக்கும். அதுல அவனுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுவான். அண்ட் ஆல்சோ மிச்சம் இருக்கிற டெக்னிக்ஸையும் அவன் யூஸ் பண்ணலாம். ஷிஞ்சிக்குள்ள அவன் டெக்னிக் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட்டை ஷோ ஷாட்டா சூஸ் பண்ணிருப்பான். அது சுக்குனாவோட பவர்ஸை நல்லிஃபை பண்ணி மத்த இருக்கிற ஆசனலையுமே அட்டாக் பண்ணும். இதுல நோட்டபிள் திங் என்னன்னா, அவன் ரீகாவோட ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனை கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டான். சோ பீக் யூட்டா ஸ்டில் அன்சீன். நீங்க எங்க வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க அபிஷியலா JJK ராபிட் ஹோல்ல உள்ள இருக்கீங்க. சோ சொல்லுங்க, யூட்டாவால கோஜோவை ஓவர்டேக் பண்ண முடியுமா? உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல பிரேக் டவுன்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூட்டா ரொம்பவே டேஞ்சரஸ். பிகாஸ் யூட்டா ஏதோ ஒன்ல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அவன் ஒரு கம்ப்ளீட் ஃபைட்டர். அவனால மிட் பேட்டில் ஹீல் பண்ண முடியும், எபிலிட்டிஸை எரேஸ் பண்ண முடியும், பவர்ஸையும் காப்பி பண்ண முடியும். ஈவன் ரீகாவோட ரா ஸ்ட்ரென்த்தையுமே யூஸ் பண்ணுவான். என்னதான் கோஜோ கிட்ட இன்ஃபினிட்டி இருந்தாலும் யூட்டா கிட்ட இருக்கிற டூல் கிட் யாருக்கு அகைன்ஸ்டா வேணாலும் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ யூட்டா மத்த சாசரஸ் மாதிரி இல்லாம ஸ்டில் ஸ்ட்ராங்கர் ஆயிட்டே தான் இருக்கான். கர்ஸ் ஹண்டட் பாயா இருந்து அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா மாறின யூட்டா ஒகுட்சு நமக்கு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் பிளேஸை பத்தி கேர் பண்ணாம இருக்கிறது தான். ஸோ யூட்டா ஸ்ட்ராங்கர் ஆயிட்டானா அவனை யாரால ஸ்டாப் பண்ண முடியும்? உங்களோட தாட்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க.